ஒரு படத்தோட ரிலீஸ் தேதி சரியாக குறிப்பிடணும். அதாவது சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, யார் வந்தாலும் சரி யார் வழினாலும் சரி அப்படின்னு. ஆனால் பொத்தாம்பதுவாக ரிலீஸ் தேதியை சொல்லாமல் விடுறது, இல்லை சொல்லிவிட்டு பேக் அடிக்கிறது, அப்புறம் சொல்லாமையே நகர்த்திக்கிட்டே போகிறது, சூசகமாக சொல்கிறது, அக்யூரேட்டாக இந்த தேதியில் நாங்கள் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே சம்மந்தப்பட்ட படங்களுக்கு தான் பாதகமாக அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சியான் விக்ரம், ஏஜே சூர்யா, சுராஜ் இந்த 3 நடிப்பு அரக்கன்களோட நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் வீர தீர சூரன். சித்தா அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்த எஸ்யு அருண்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போது இந்த படம் எப்படா வரும் ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த டீசரை விட்டு கூஸ்பம்ப்ஸ் சேர்த்துனாங்க இல்லையா, இதுலேயே சொல்லிக்கங்க ஜனவரி வெளியீடு அப்படின்னு. ஏப்பா ஜனவரினா அப்போ பொங்கல் தானே? பொங்கலுக்கு தான் ஏற்கனவே அஜித்தோட வணங்கான் படம் வருது, பொங்கலுக்கு தான் ஏற்கனவே அஜித்தோட விடாமுயற்சி படம் வருது, நம்ம பாலாவோட வணங்கான் படம் வருது. இந்த ஒரு போட்டியில் எதுக்கு தேவையில்லாமல் அஜித் நடுவில் சிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேட்ரு. ஆக்சுவலி அஜித் அவர்கள் கண்டிப்பாக அடுத்ததாக ஒரு படம் நடிக்க போகிறார். அந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அதே மாதிரி விடாமுயற்சி பொங்கலுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வீரதீர சூரன் பொங்கலுக்கு வருதான்னு கேட்டால் அதை அவங்க சொல்லலை. 19 ஜனவரி போட்டாங்க. அப்போ ஜனவரி 26 தானோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வருஷமும் ஒரு படத்துக்கு நடந்துச்சு. இதே சியான் விக்ரம் படத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை, தங்கலான படத்துக்கு தான். முதல்ல பொங்கல்னாங்க, அப்புறம் இல்லை ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னாங்க, பிப்ரவரினாங்க, மார்ச்னாங்க, சம்மர்னாங்க. கடைசியாக பார்த்தா அந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. மக்களுக்கு அந்த படத்து மீதான அந்த ஒரு ஓவர் எதிர்பார்ப்பு அதிகமாக டயர்ட் ஆகிட்டாங்க. அது கூட பார்த்திங்கன்னா படத்துக்கு பெருசாக போகிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் இடியா பசிக்கல மாட்டாமல் ஜனவரி 2025 அப்போ பொங்கலுக்கா இல்லை குடியரசுனவா எதானாலும் ஓப்பனாக அறிவிச்சிருங்க. அப்போ ரசிகர்கள் ப்ரிப்பேர் ஆகுவோம். சப்போஸ் நீங்கள் தள்ளிகிட்டே போனால் ரொம்ப டயர்டாயிடுவான், அது படத்துக்கே பாதகமாக அமையும். ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த வீரதீர சூரன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லை ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு தள்ளி போகுதா அப்படின்னு.